வணக்கம், சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்ப அருமையான சுவையில சத்தான ஆரோக்கியமான உளுந்து வச்சு உளுந்து பாயாசம் தாங்க செய்ய போறோம். இது வித்தியாசமான சுவையில நல்லா இருக்கும். டீ காபிக்கு பதிலாக சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் செய்து கொடுக்கும்போது அவங்க உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே கிடைக்குங்க. உளுந்தில் உள்ள சத்துக்கள் நம்ம பார்த்தோம்னாங்க புரதச்சத்து, கால்சியம், இரும்பு, நார்ச்சத்து, இன்னும் கூடுதல் சத்துக்கள் நிறைஞ்சிருக்குங்க. இதனுடைய மருத்துவ குணம் நம்ம பார்த்தோம்னாங்க இடுப்பு வலி, உடம்பு வலி, கை கால் வலி இதையெல்லாம் சரி செய்யறதுக்கு, அது போக எலும்பு தேய்மானம், எலும்பு பலம் பெற, முடி வளர்ச்சிக்கு, செரிமான பிரச்சனையை சரி செய்யறதுக்கு, மெலிந்த உடல் உள்ளவங்க அடிக்கடி உளுந்து சேர்த்திக்கும் போது ஆரோக்கியமான உடல் எடை கூட ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. இதுக்கு 1/4 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கேங்க. இதை வெறும் கடாயில லேசா செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும், கருக விட்டுறக்கூடாது. இந்த ரெசிபிக்குங்க நான் இன்னைக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். நீங்க கருப்பு உளுந்து இருந்தாலும் கூட எடுத்துக்கலாங்க. இன்னும் கூடுதல் சத்து கிடைக்கும். உளுந்து ஓரளவுக்கு வறுபடும் போதே இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் பச்சரிசி சேர்த்திக்கலாங்க. உளுந்து அரிசி வறுபட்டுருச்சுங்க. இந்த மாதிரி லேசாக செவந்து வர அளவுக்கு உளுந்து நல்லா வறுபட்டுருக்கணும். அரிசி நல்லா பொரிஞ்சிருக்கணும். ஒரு தட்டுக்கு மாற்றி சூடார வச்சுக்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு மொத்தமாகவே நம்ம 1 டீஸ்பூன் தாங்க நெய்யே எடுக்க போகிறோம். அதிகமாக நெய் செலவாகாது. இப்போ நெய் சூடாயிடுச்சுங்க. இது கூடவே ஒரு 10-12 முந்திரி பருப்பு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 5-6 பாதாம் பருப்பு இதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து லேசாக செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் இதையும் லேசாக நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாதாம், முந்திரி, தேங்காய் துருவல் நெய்யில் நல்லா வறுத்து எடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி லேசாக செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கிட்டா சரியாக இருக்கும். ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இனிப்புக்கு 1 கப் அளவுக்கு மண்டை வெல்லம் பொடிச்சு எடுத்துருக்கேங்க. கொஞ்சம் இனிப்பு குறைவாக சாப்பிட விருப்பப்படுறவங்க 3/4 கப் அளவுக்கு கூட நீங்கள் மண்டை வெல்லம் பொடிச்சு எடுத்துக்கலாம். இதை சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வெல்லம் கொதிச்சு கரைஞ்சி வர அளவுக்கு கொதிக்க வச்சுக்கிட்டா போதுங்க. இது பாகு பதமெல்லாம் தேவையில்லை. குப்பை தூசி இல்லாமல் வடிச்சு எடுத்துக்கிட்டா போதுங்க. ஒரு சமயம் உங்களுக்கு நல்ல வெல்லமாக இருந்தால் நீங்கள் டைரெக்டாகவே உளுந்து பாயசத்து கூட கலந்துக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்துருச்சுங்க. இதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வறுபட்ட உளுந்து அரிசியை ட்ரை மிக்ஸி ஜாரில் பொடி செய்து எடுத்துக்கலாங்க. சூடாறிடுச்சு பாருங்க. இந்த பக்குவத்துக்கு நல்லா பொடிச்சு எடுத்துட்டோம். இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பொடி செய்து வச்சிருக்கிற உளுந்து நல்லா வேக வைக்கிறதுக்கு 3 கப் அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்க, இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கணும். இப்போ ஓரளவுக்கு தண்ணி சூடாயிடுச்சுங்க. ரொம்பவும் கொதிக்க வைக்க வேண்டாம். ஓரளவுக்கு சூடான உடனே கரைச்சி வச்சதை லோ ஃப்ளேமில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேங்க. நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். நல்லா கொதிச்சு வெந்து வரட்டும். பாருங்க, 7-8 நிமிஷம் நல்லா கொதிச்சு வெந்து வந்துருச்சு. இப்போ கரைச்சி வச்சிருக்கிற வெல்லத்தை கலந்துக்கலாம். இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். இனிப்பு கொஞ்சம் கூடுதல் சுவையில் தூக்கி தரக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாங்க. இது கூடவே 4 ஏலக்காய் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து பொடிச்சு வச்சிருக்கேங்க. இதையும் கலந்துக்கலாம். பாருங்க, இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நல்லா இருக்குங்க. இது கூடவே வறுத்த முந்திரி, பாதாம், வறுத்த தேங்காய் துருவலையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் அலங்கரிக்க எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வெல்லம் சேர்த்து 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சாச்சுங்க. இப்போ உளுந்து பாயாசம் இறக்கி வச்சுக்கலாம். இப்போ அருமையான சுவையில் சத்தான ஆரோக்கியமான உளுந்து பாயாசம் செய்துட்டேங்க. இது வித்தியாசமான சுவையில் நல்லா இருக்கும். இது நம்ம பண்டிகை காலங்களுக்கு ஆட்டுங்க. டீ காஃபிக்கு பதிலாக சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மாதிரி உளுந்து பாயசம் செய்து கொடுக்கும் போதுங்க அவங்க உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே கூடுதலாக கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க. இதே முறையில் செய்து பாருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.